நல்லா படிச்சா நல்ல வேலைக்கு போகலும், நல்ல வேலைக்கு போகணும்னு சொன்னாக்கானும் லைஃப்ல செட்டில் ஆகலும். இப்படின்ற மந்திர வாக்கை வச்சுத்தான் எங்களோட முழு பேருடைய வாழ்க்கையுமே வந்து ஆரம்பிச்சிச்சு. அப்படித்தான் நாங்க வந்து பழக்கப்பட்டு மிகிறோம், கேள்விப்பட்டு வளர்ந்து மிகிறோம், எங்களுக்கு சொல்லி தந்து மிகிறாங்க. ஆனா அதெல்லாம் உண்மைதான் 10 வருஷத்துக்கு முந்தி. பட் இப்போ எங்கட நாடுகிற சுச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு வருஷமும் வெளியாகிற கிராஜுவேஷன்ஸ் எண்ணிக்கை கூடயும் கூடியும் ஒரு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை தேடுறது எவ்வளோ கஷ்டம், அந்த படிப்பை வச்சு லைஃப்ல செட்டில் ஆகிறது கஷ்டம், அந்த ஜொப்ல வந்து எப்படி செட்டில் ஆகிற கஷ்டம், கரியர் குரோ ஆகிற எவ்வளோ ஸ்ட்ரகிள்ன்ற வந்து படிச்சுட்டு நல்ல குவாலிஃபிகேஷன் அடிக்கிற அன்எம்ப்ளாய்டு ஆகிக்கிற ஸ்கில்டான ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த பீப்புளுக்கு மட்டும்தான் தெரியும் அது ஸ்ட்ரகிள் எவ்வளோன்னு சொல்லி. ஸோ இதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து புலமே மேலாது, யார்கிட்டையும் கேட்க மேலாது, ஆர்ப்பாட்டம் பண்ணியும் எந்த யூஸும் இல்லை. என்ன சொன்னால் எங்களுக்கு தெரியும் எங்களோட நாடுகிற சுச்சுவேஷன். அந்த ரீசெண்டாக இந்த ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள எங்களோட நாடு எந்த அளவுக்கு ஃபினான்சியல் சைட்லையும் சரி, எக்கானமிக் இதில் அதே மாதிரி எல்லா செக்டர்லையுமே பெரிய லெவலில் அடி வாங்கிக்கிறி. லாஸ்ட் இயர் கூட இப்போ கிட்டத்தட்ட 2 மந்த்துக்கு முந்தி கூட டித்வா புயல் இதால் கூட பெரிய ஒரு இழப்பு வந்துக்குது. இதால் நிறைய பேர் நிறைய பிஸ்னஸஸ் லொஸ் ஆகிக்குது. இதால் எத்தனை பேருக்கு வந்து வேலை இல்லாமல் போயிட்டு சம்பளத்தில் பிரச்சனை இருக்குது. முக்கியமாக வந்து சேலரி தான். ஏன்னா நாங்கள் படித்த படிப்புக்கான ஒரு வேக்கத்தட்ட இவ்வளோ கஷ்டம். ஏன்னா நாங்கள் லட்சக்கணக்கில் கொடுத்து டிகிரி ஒன்று கம்ப்ளீட் பண்ணுறோம். 7 லட்சம் 8 லட்சத்துலேருந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் வரங்காட்டியும் ஒரு டிகிரி ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணது போகுது. அது 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி முடிவுகள் 25 வயசு ஆகுது ஒருத்தருக்கு. அதுக்கு பிறகு வாழ்க்கை ஆரம்பித்து இன்டர்ன்ஷிப் வைத்து வேர்க்கில் செட்டில் ஆகி இல்லையா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் எங்களுக்கு புலம்பியும் எதுவும் நடக்க போகிறது இல்லை. ஸோ சிம்பிளாக செல்ல போன சொன்னாக்கானும் இதில் யார் ஸ்ட்ரகிள் பண்ணணும்னு சொன்னாக்கானும் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்து குவாலிஃபைடாக படித்தவங்க தான் இந்த எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டா வேர்க்கில் சக்ஸஸ் ஆகலாமல் வாழ்க்கையை கொண்டு போகலாமல் அடுத்து என்ன செய்யற ஒரு ஸ்ட்ரகிள் ஸ்தம்பிச்சு கொண்டிருக்கிறது வந்து இந்த மிடில் கிளாஸ்லேருந்து நல்ல குவாலிஃபைடான டிகிரி முடிச்சவங்க தான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறது. ஏன்னு சொன்னால் ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஒருத்தன் படிச்சோ படிக்கலையோ ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு மேக்ஸிமம் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பிஸ்னஸுக்கு அதில் சக்ஸஸ் ஆகி போடுறான். எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லாதவன் விசிட் விசாவோ இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போய்த்து ஏதாவது ஒன்று செஞ்சு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு அதை வச்சு இங்கே அமௌண்ட் செஞ்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இறங்கி செஞ்சு ஏதோ ஒன்று லைஃபை கொண்டு போகிறாங்க. இதை எதுவுமே செஞ்சுக்கலாமிக்கிறது நல்ல ஸ்கில்டோட இருந்து படித்து முடிச்சவனுக்கு வந்து லேபர் ஒர்க்கு போகலாது, தன்மான பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் படித்த படிப்புக்குள்ள வேலை இல்லாமல் கில்ட்டி ஃபீல் உண்டு. ஒரு குறிக்கோளை நாங்கள் படிச்சுப்போம், அதை அச்சீவ் பண்ண இல்லாமல் வேறு ஒர்க்குக்கு போகிறது, வெறும் மணியை நீங்கள் மட்டும் டார்கெட் பண்ணி போகிறன்றது வந்து நிறைய பேர் கரியர் ஸ்விட்ச் பண்ணிக்கிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஏலாது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி பார்த்தாண்டாலோ இல்லாட்டி கரியம் ஒரு எதுவுமே வேணாண்டா நான் வந்து போய்த்து பாப்பாட பிஸ்னஸே பார்க்குறேன்னாக்கானும் அந்த அளவுக்கு வசதியானவங்களும் இல்லை. ரீசெண்டாக கூட நான் ஒரு இன்டர்வியூக்கு போனேன், ஒரு ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்ட் சொல்லி. ஆக்சுவலாக நான் போனது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஏன்னா எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நான் படிச்சுட்டு ஐடியில் தான் கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் நான் வந்து வேலைக்கு வெளியே போகணும், வெளிநாட்டு போய்த்து 2-3 வருஷம் மீந்து வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து என்ன செய்யணும், ஏன்னா எங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக வெளிநாட்டில் ஈக்கலானா தெரியும். ஸோ அதனால எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நான் சும்மா போய் அட்டன் பண்ணி பார்ப்போம், என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி போனேன். ஸோ அப்போ போன போது தான் விளங்குது அங்கே நான் போனது வந்து ஐடி ஸ்டாஃப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ எங்கே நான் போனேன்னு சொன்னாங்க, ரீசெண்டாக லாஸ்ட் வீக் நடந்துச்சு ஒரு இன்டர்வியூ. நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பக்கத்தில் நிறைய பேர் மேபி இருக்கலாம் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. கிராஃபிக் டிசைனர்ஸ், வீடியோ எடிட்டர்ஸ் வந்திருந்தாங்க, ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்திருந்தாங்க, ஒரு ஹைப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொமோஷன் போட்டுருந்துச்சு, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட பார்த்துருந்தாங்க. ஸோ அது பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. ஸோ நானும் போனேன், அது என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறதுக்காக வேண்டி. ஏன்னா யூஸ்வலாக வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து லேபர் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான வேகன்சி மட்டும் தான் வருது, இப்படி அக்கௌண்டனோ ஐடிக்கோ எடுக்க மாட்டாங்க. ஸோ அது ஏன்றது வந்து ஒரு வேற சாப்டர், அதை பற்றி நாங்கள் புறவை பேசுவோம். இப்போ நான் சொல்ல வந்த அது இல்லை, எங்கே போனாலுமே வந்து எங்களுக்கு அந்த வேக்கடிக்கு ரொம்ப ஸ்டாக்கில். ஏன்னா நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது வந்து என் மைண்ட் செல்ஃப் சொன்னது பிறகு அங்கே இருந்து அந்த அரபிக்காரன் கேட்குறேன் என்கிட்ட, சேல்ஸ் ஏரியான்னு கேட்குறான். 4 வருஷம் ஐடியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சொந்த ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு கொண்டு போகிறேன். ஸோ நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் அட்டாச் பண்ணிக்கிறேன். அப்பயும் கேட்குறேன் சேல்ஸ் ஏரியான்னு சொல்லி. நான் சொன்னதை காது கொடுத்துக்கிட்ட கேட்கல. இது இந்த இடத்துல மட்டும் இல்லை, நிறைய இடத்துல வந்து இந்த பிரச்சனை நடக்குது. ஸோ அதனால எங்களுக்கு இதை வெளியே சொல்லலாம் அப்படின்ற எதுவும் இல்லை. நான் சொல்ல வரதுன்னு சொன்னால் இதுக்கு புலம்பி எங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. ஸோ அதனால எனக்கு ஒரு பிளான் இருக்குது, இதை எப்படி இதுலேருந்து வந்து வெளியே வரலாம்னு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான நிறைய வழி இருக்குது. இன்றைக்கு டிஜிட்டல் வேலை வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஓகே, ஸோ என்னன்னு சொன்னால் நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் வந்து ஃபாரின் கார்பரேட் கம்பெனிஸ் கொழும்புல ஆப்ரேட் ஆகி கொண்டிருக்குது. என்ன மாதிரி அது டிஜிட்டலாக ஆன்லைனில் என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணுமோ அவ்வளோ விஷயத்தையுமே அவுட் சோர்ஸ் பண்ணி ஃபாரின் கம்பெனிஸுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ஃப்ரீலான்சர்ஸ் எடுத்துக்கணும்னு சொன்னாலும் ஏற்கனவே 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஃப்ரீலான்சர்ஸ் எல்லாமே வந்து என்ன செய்யறாங்க சொன்னாலும் அப்போ ஃபைபர் இது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து அவங்க ஏர்ன் பண்ணி ஒரு இன்கம் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாராலையும் இதை செய்யலாது. ஒருத்தருக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ஈக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் திருப்பி ஐடிக்கு வரேன், ஒரு வெப் டெவலப்பர் நீங்கள் வச்சுக்கணும், அவருக்கு நல்லா டெவலப் பண்ண தெரியும். ஆனால் அவருக்கு வந்து இந்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ல எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி ஒரு ஒர்க் எடுக்கிறது தெரியாது. ஸோ அவர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோமே, ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருந்து சொந்தமாக பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு போனாலும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. 5 வருஷமா ஒரு வெப் டெவலப்பர் ஒர்க் பண்ணாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. என்ன
ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்றது, ஒரு ஆர்டர் எப்படி கிளியர் பண்றது, கிளைண்ட்டுக்கு எப்படி ப்ரொபோசல் அனுப்புறது, எப்படி மார்க்கெட்டிங் பண்றது தெரியாது. இதே மார்க்கெட்டிங் செக்டர் எடுத்துக்கொண்டு சொன்னாங்க மார்க்கெட்டிங் பண்ண தெரியும், எதை மார்க்கெட் பண்ணி கொடுக்குறேன், ஒரு பிசினஸ்க்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறதா, அதை எப்படி அனலைஸ் பண்றது, வேகன்சி இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹெச்ஆர் எடுத்தாலும் அப்படி, அக்கௌண்டன்ஸ் எடுத்தாலும் சரி. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஆடிட் ஸ்ரீலங்கால ஒர்க் பண்ணாங்க, ஆடிட் அக்கௌண்ட் ஆடிட்டரா ஒர்க் பண்ணி டபுள் ஐடி முடிச்சு நல்ல பெரிய லெவல் செலவழிச்சு கஷ்டப்பட்டு படிச்சுக்கிறேன். பட் ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணுன்றதுக்காக பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து சின்ன அமௌண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு கம்பெனி வைஸ்ல தான் நாங்க ஒர்க் பண்ணி கொடுக்குறோம், இன்டர்நேஷனல் லெவலில் தான் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அன்எம்ப்ளாய்டு ஆகிக்கிறேன், இப்படி ஸ்கில்ஸ் ஈக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி இந்த வேக்ஸை ஃப்ரீலான்ஸர் செஞ்சு கொடுத்தா எப்படி குழப்பம் ஆகிக்குது. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், ஒரு பிளான் வேணும், இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், ஒரு கோஆர்டினேஷன் வேணும், நிறைய பிரச்சனை நிற்குது. நான் 2 வருஷமா ஒரு ஸ்டார்ட் பிசினஸ் ரன் பண்ண போறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி செஞ்சு கொண்டு போறேன். ஐடில தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கூட, சைபர் செக்யூரிட்டி தான் படிச்சுக்கிறேன், நிறைய குவாலிஃபிகேஷன் செஞ்சுக்கிறேன். பட் ஸ்டில் சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க, நம்ம ஐடில ஆரம்பிக்கல. அது பிகாஸ் அதுக்கான தேவை இருந்தால் மட்டும்தான், எங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும் போதாது, பொருள் ப்ராடக்ட் இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கான தேவை இல்லாட்டி எங்க ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னா மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆரம்பிச்சேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தம் படிச்சேன், கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ் சொல்லி படிச்சேன். அண்ட் எனக்கு கூட இருந்தவங்க ஏஐ ஒர்க் பண்ணக்கூடியவங்க, டெவலப்பர்ஸ் இருந்தாங்க, அண்ட் கிராஃபிக் டிசைனர்ஸ் இருந்தாங்க. இதெல்லாம் செஞ்சு ஒரு ஸ்டார்ட் பிசினஸ் ரன் பண்ணி கொண்டு போறேன். ஸோ இந்த ஐடியா வச்சு நான் சொல்றேன், இப்படி அன்எம்ப்ளாய்டா இருக்கிறவங்க, ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க, எல்லா ஃபீல்டையும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்களுக்கு சோஷியல் மீடியா பார்க்கலும் இன்ஃபுளுசர்ஸ் வந்து இப்போ நல்ல பூம் ஆகி கொண்டு வராங்க, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து பூம் ஆகி கொண்டு வராங்க, அவங்க நிறைய ஏர்ன் பண்ணி கொண்டிருக்காங்க. பட் ஸ்டில் படிச்சவங்க குவாலிஃபைட் ஆகி சக்சீட் ஆகி லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இதனால சொசைட்டிக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளா போயிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாரும் படிச்சதும் ஒரு வேலை இல்லை, பாரு படிக்காமே எவ்வளவு சம்பாதிக்கிறான், இப்படி சக்சஸ் ஆயிட்டான், இப்படின்ற ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ப்ரெஷருக்கு வந்து நாங்கள் மாட்டி கொண்டிருக்கோம். இதுல இருந்து தப்பிக்கணும்னு சொன்னாலும் எங்களுக்கு டிஜிட்டலா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ண ஏழுமோ இதுக்கான எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியா உருவாகி, முழு ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியா பில்ட் ஆகி ஒரு குடியின் கீழ் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க, சக்சஸ் பண்ணிடும். இதோட ஒரு குடியின் கீழ் சொல்லலாம், சிம்பிளா சொல்ல பண்ணாங்க விஐபி கான்செப்ட். ஸோ இந்த விஐபி படம் பாத்தீங்கன்னா தானே, அதுல எங்களோட தனுஷ் ஒரு கம்பெனி இருந்து வெளியாகி வந்து அன்எம்ப்ளாய்ட் ஆகிக்கிற எல்லா இன்ஜினியரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கொண்டு போங்க, லைக் அது மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது, எனக்கு ஒரு சில பிளான்ஸ் இருக்குது, டிஜிட்டலா என்னென்ன விஷயங்களை கொடுக்கலாம்ன்ற ஐடியா ஒன்றும் இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்கில் ஆனவங்களும் நிறைய ஆன்லைன் இருக்கிறீங்க, நான் பார்த்து மீக்கிறேன். ஸோ இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்ன்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ ஒரு 100K வியூஸாவது அடிச்சு கமெண்ட்ஸ் 1000க்கு மேல வந்தா மட்டும், இதுக்கு அக்ரின்னு வந்தா மட்டும் இந்த பிளானை நான் உங்களுக்கு எக்ஸிட் பண்ணதான் சொல்லி தரேன். ஓகே, ஸோ சேர்ந்து நாங்கள் எல்லாரும் செய்வோம். இதுல என்னென்ன பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னு சொன்னாலும் லைஃப் பேலன்ஸ் ஒன்றைக்கும் ஒரு இன்கம் எடுத்துக்கொள்ளலாம், இல்லையா ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்க ஒரு ஃபீல்டை மட்டும் தான் ஸ்கில்ட் ஆகிக்கிறீங்கன்னு சொன்னாலும் மற்ற ஃபீல்டை ஸ்கில்ட் ஆகிக்கிறவங்களோட கம்யூனிகேட் பண்ணி அந்த ஃபீல்டையும் உங்களால் வந்து க்ரோ ஆகலாம். இதனால நீங்க ஒரு 3-4 வருஷம் கழிச்சு இன்ஷா அல்லாஹ் சக்சஸ் ஆகின்னு சொன்னாக்கணும். இதை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும்னு சொன்னாக்கணும், உங்களால சொந்தம் ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் கொண்டு போகலாம் உங்களோட ஐடியாவை வச்சு. ஸோ எனக்கு இது எந்த எது ஒர்க் அவுட் ஆகும் எல்லா எக்ஸிக்யூட் பிளான்ஸும் இல்லை, ஆனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்தா இதை பாசிபிள் பண்ணலாம். நான் எப்படி ஒரு ஃபீல்டை ஸ்கில் ஆகிக்கணும் எனக்கு அதை பார்த்து தெரியும். ஸோ அதனால எனக்கு டிரெக்டா சொல்லலும் இது ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி இன்னொரு ஃபீல்டு, இன்னொரு பிசினஸ் ஐடியா அது ஒர்க் அவுட் ஆகும். அதை செய்யறதுக்கு தேவையான ஆட்கள் இப்படி அன்எம்ப்ளாய்டு ஆகிக்கிறவங்க நீங்க கம்யூனிகேட் பண்ணாங்க ஒர்க் பண்ண முடியாது, எல்லாருமே ஒரு லெவலை அச்சீவ் பண்ணலாம். இதுதான் இந்த பிளான்ட ஷார்ட்டான கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அதை வச்சு நான் மற்ற பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்றேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இது ஒர்க் அவுட் ஆகும் நினைச்சிங்கன்னு சொன்னாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணி விடுங்க.